தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா திப்பராஜபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆண்டு விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாட நிகழ்ச்சி இனிதாக துவங்கியது. பள்ளியின் முதுநிலை கணித ஆசிரியர் திரு விஜயகுமார் அவர்கள் வரவேற்று பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஹேமலதா அவர்கள் தலைமை உரையாற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விழா சிறப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். பள்ளியின் மாணவ மாணவியர்கள் அமைதியாக அமர்ந்து நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கண்டுகளித்து பேருவகை அடைந்து மகிழ்ந்தனர். விழா சிறப்பாளர் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்து சிறப்பித்தார். ஒரு செய்தியை சொல்லுவாங்க. சென்ற ஆண்டை போலவே இந்த வருடமும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் மாணவர் முதல் 2வது 3வது மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். +2 தேர்ச்சி பெறும் முதல் மாணவர்களுக்கும் ஃபஸ்ட் நிகழ்ச்சி நடத்தலான்னு இருக்கேன். அடுத்த மாதத்தில் இந்த நிகழ்ச்சி பள்ளிக்கூடத்தில் ஏற்பாடு செய்து கல்வி அமைச்சரை வைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம் இருக்கிறது. அதற்கு +2 மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு. 2024-25 கல்வியாண்டில் தங்கள் பாடத்தில் 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. ஊருக்கு உழைக்காதே, ஊருக்கு உழைக்காதே, ஏழை உரிமையை மதிக்காதே, உரிமையை மதிக்காதே. பெருமைகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும்.
பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதோ உங்கள் கண்களின் விருந்தாக எங்கள் பள்ளி மாணவர்களின் நடனமும் நாடகமும் ஆண்டு விழா மேடையில் என் தமிழ் மொழிக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சு போட்டியில் வந்ததோர் அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதோர் தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. என் தன்னம்பிக்கை வழங்கி உரையை தொடங்குகிறேன். முடியும் தம்பி தம்பி, அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இப்படி இருந்தோம், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? இப்ப நாங்க தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள், சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான
நம்ம சாமியா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உனக்கு சிங்கம் பார்ப்பதற்கு மட்டுமே எரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு எரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெல்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ நடித்த உயர்வை விட்ட தாதை குற்றம் வந்த தீயைகளை நீ பயமின்றி துணிந்து செல்ல. உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார்கள். பள்ளியின் முதுநிலை வேதியியல் ஆசிரியர் சண்முகநாதன் அவர்கள் பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசித்து சிறப்பித்தார்கள். அவர்களின் பரிந்துரையின்படி பள்ளியின் முன்புறம் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 32,99,000 நிதியில் பேனர் பிளாக் தளம் அமைக்கப்பட்டது என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதுநிலை தமிழ் ஆசிரியர் திரு அருண ஜடேசன் அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கினார்கள். ஒப்புக்கொண்டாலும் இன்று முழு மனதோடு பேச முதுநிலை பொருளியல் ஆசிரியர் குரு ராகவேந்தர் அவர்கள் மாணவர்களுக்கு நல்லதொரு கருத்துக்களை சொல்லி ஆண்டு விழா வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் பாரதி செல்வன் நன்றி கூற ஆண்டு விழா இனிதே முடிந்தது. நன்றி, வணக்கம்.